ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட கேப்டன் சாரோட இறப்புக்கு கூட வந்து நம்மளோட அஜித் சார் வந்து ஃபோன் பண்ணி ஒரு துக்கம் கூட விசாரிக்கலாம் அப்படின்றது இப்போ வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு பிரபலம் வந்து அஜித்தை பற்றி வந்து ரொம்பவே தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் உண்மையா அப்படின்ட்டு தெரியல. அதான் நம்மளோட நடிகர் விஜயகாந்த் சார் வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து அதுக்கப்புறம் வந்து அரசியலில் குதித்து நிறைய பேருக்கு வந்து நல்லது மட்டுமே பண்ணியிருக்காரு. அதன் பின் வந்து அவருக்கு வந்து உடல்நிலை குறைவுனால வந்து அவர் சில வருடங்கள் வந்து ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. ஸோ 2023 டிசம்பர் 21 வந்து நம்மளோட விஜயகாந்த் சார் வந்து இறந்தார். ஸோ அவரோட மறைவுக்கு அப்புறம் வந்து நிறைய தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் வந்து நேரில் வந்து நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஒரு ரஜினி, விஜய் இவங்க எல்லாருமே வந்து விஜயகாந்த் சாரை நேரில் பார்த்து வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இருப்பினும் வந்து நிறைய நடிகர்கள் வந்து ஊரில் இல்லை அப்படின்றதுனால வந்து அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியல அப்படின்னாலுமே கூட கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவரோட சமாதிக்கு போய்ட்டு வந்து அஞ்சலி செலுத்துனாங்க. அப்போ வந்து அவரோட விஜயகாந்த் சார் இறந்த காலத்தில் வந்து நம்மளோட தல அஜித் வந்து ஃபோன் போட்டு துக்கம் விசாரிச்சார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் வந்து அப்படி ஒரு விஷயமே பண்ணலை அப்படின்றது இப்போ பிரபலம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு பிரபலமான இயக்குனர் பாஸ்கர் என்பவரோட மகன் பாலாஜி பிரபு தான் வந்து இப்போ வந்து ஒரு பேட்டியில் வந்து அஜித் நேரில் வராதது மட்டும் இல்லாமல் பிரேமலதாவுக்கு ஃபோன் போட்டு கூட அவர் வந்து ஒரு துக்கம் விசாரிக்கல அப்படின்ட்டு இந்தமாரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் அஜித்தை கொஞ்சம் தப்பாக பேசிட்டு வராங்க.